சமந்தா அண்ட் நாகா சைத்தன்யாவுக்கு 2021ல் டிவோர்ஸ் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேரும் அஃபிஷியலாக இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் அந்த ரீசன் வந்து அவங்க இது வரைக்கும் சொல்லலை, இதனால டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு தெரிஞ்ச ரீசனை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டிவோர்ஸை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்தது, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எந்த ஒரு பதிலோ எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அண்ட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாகா சைத்தன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது ஷோபிதா துலிபாலாவோட. இன்னொரு பக்கம் சமந்தா மயோசைட்டிஸ் நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் தெலங்கானா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கொண்டா சுரேகா ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நாகா சைத்தன்யா அண்ட் சமந்தா இதனால தான் பிரிஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமான கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சினிமா ஸ்டார்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சமந்தா அண்ட் நாகா சைத்தன்யா டிவோர்ஸ்க்கு காரணம் கேசிஆரோட மகன் கேடிஆர் தான். நாகா அர்ஜுனாவோட கன்வென்ஷன் சென்டரை இடிக்காமல் இருக்கணும்னா சமந்தாவை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேடிஆர் சொல்லியிருந்தாங்களாம் நாகார்ஜுனா கிட்ட. அண்ட் இதுக்காக நாகார்ஜுனா சமந்தாவை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காராம். அதுக்கு சமந்தா நோன்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாகார்ஜுனா கோவப்பட்டு அவரோட பையன் நாகா சைத்தன்யாவையும் சமந்தாவையும் டிவோர்ஸ் பண்ண வச்சாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேடிஆர்னால நிறைய ஹீரோயின் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க பேசின இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக நிறைய பேர் இவங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு சமந்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பதில் சொல்லியிருக்காங்க. சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பொண்ணாக இருந்து வெளியில் வந்து வேலை செஞ்சு இந்த கிளாமரஸ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் சர்வைவ் பண்ணி, அதுவும் ஒரு பொண்ணாக ஜஸ்ட் ஒரு ப்ராப்ஸாக தான் வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வை விட்டு வெளியில் வந்து தனியாக நின்று போராடுறோம். இதுக்கு நிறைய கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸோ என்னோட இந்த ஜேர்னியை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதை கொண்டா சுரேகா காருக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு மினிஸ்டராக இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்களுக்கு தேவையான ப்ரைவசி நீங்கள் கொடுத்து ஆகணும். என்னோடய டிவோர்ஸ் வந்து ஒரு பர்சனல் மேட்டர். அதை பற்றி தேவையில்லாமல் பேசி ஸ்பெக்குலேட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. நாங்கள் வந்து எங்களோட டிவோர்ஸை பற்றி என்ன ரீசன் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ப்ரைவேட்டாக வச்சுட்டு இருக்கோம். அதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்கள் பொலிட்டிக்கல் ஃபேவர்ஸ்க்காக இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோட டிவோர்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்னால தான் நடந்தது, அமிக்கபிளாக தான் வந்து நடந்தது. அதில் எந்த பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டும் இல்லை. உங்களோட பொலிட்டிக்கல் பேட்டில்ஸ்க்காக என்னோட பேரை யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து பாலிடிக்ஸை விட்டு விலகி தான் இருக்கேன், நான் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சமந்தா சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, நாகார்ஜுனோட ஒய்ஃப் அமலா, நிறைய சினிமா ஆக்டர்ஸ், டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொண்டா சுரேகாவுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.